விண்வெளிங்கிறது சிலருக்கான கனவு. ஆனா, சிலருக்கு அது வாழ்க்கை. அப்படி விண்வெளியவே வாழ்க்கையாக்கிக்கிட்ட சுனிதா வில்லியம்ஸ் 27 வருஷ சேவைக்கு அப்புறம் அதிகாரப்பூர்வமா ரிட்டயர் ஆகிட்டாங்க. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் 1965ல பிறந்தவங்க. 1998ல நாசா ஆஸ்ட்ரோநாட்டாக தேர்வானாங்க. சுனிதா வில்லியம்ஸ் 3 இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் மிஷன்ஸ்ல இருந்திருக்காங்க. மொத்தம் 608 நாட்களுக்கு மேல ஸ்பேஸ்ல தங்கியிருக்காங்க. இது நாசா ஹிஸ்டரியிலேயே மிக முக்கியமான எண்ணிக்கை. சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெளிய 9 முறை, அதாவது 62 ஹவர்ஸ் ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெண்ணா அதிக நேரம் ஸ்பேஸ் வாக் செஞ்ச மிகப்பெரிய சாதனையில ஒண்ணு. இது மட்டுமில்ல, விண்வெளியில இருந்து மாரத்தான் ஓடிய முதல் மனிதனும் இவங்க தான். 2024ல போயிங் ஸ்டார்லைனர் மிஷனுக்காக 10 டேஸ் பிளான்ல போன சுனிதா வில்லியம்ஸ் டெக்னிக்கல் ஃபால்ட்னால பூமிக்கு திரும்பி வர முடியாம 286 டேஸ் ஸ்பேஸ்ல ஸ்டே பண்ற மாதிரியான சூழல் உருவாகிருச்சு. அதுவும் சுனிதாவோட துணிச்சலால வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு.